ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சென்னையில் 2 இளம் பெண்கள் ஆபாசமாக பேசி ரகளையில் ஈடுபட்டதோடு அதை தட்டி கேட்க வந்த போலீசாரையும் ஆபாசமாக திட்டிய காட்சிகள்தான் இவை. சென்னை புழல் காவாங்கரை சிக்னல் அருகே ஒரே ஸ்கூட்டியில் 2 இளம் பெண்கள் மற்றும் ஒரு இளைஞன் என 3 பேர் சென்று கொண்டிருந்த போது அந்த வாகனம் சாலையில் சென்ற இருசக்கர வாகனம் மீது மோதியதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்தவர்கள் 2 இளம் பெண்களும் அந்த இளைஞனும் போதையில் இருந்ததை உணர்ந்து வாகனத்தை ஓரம் கட்டுமாறு வாக்குவாதம் செய்தனர். அப்போது கூட்டத்தில் பச்சை சட்டைக்காரன் எஸ்கேப் ஆகிறான் என்பதை போல இளம் பெண்களோடு வந்த வெள்ளை நிற டி-ஷர்ட் அணிந்த அந்த இளைஞன் நைஸாக அங்கிருந்து நழுவியுள்ளார். 2 இளம் பெண்களும் ஆபாசமாக பேசுவதை பார்த்த அங்கிருந்த நபர் ஒருவர், நீங்க எந்த ஊரு என கேட்டதற்கு அசர வைக்கும் விதமாக துபாயே என்று சொன்னதோடு காதை பொத்திக் கொள்ளும் அளவிற்கு ஆபாச வார்த்தைகளை இருவரும் அள்ளி இறைத்தனர். என்னை இடிச்சிட்டு போ என ஒரு பெண் வாகனங்களை மறித்து நின்றபோது அங்கு நின்ற முதியவர் ஒருவர் அந்த பெண்ணின் கன்னத்தில் ஒரு பள்ளார் விட்டார். இரண்டு பெண்களின் அட்ராசிட்டி தாங்க முடியாமல் அங்கு நின்ற போக்குவரத்து காவலரோ அவர்களை சாலையில் இருந்து அப்புறப்படுத்த முயன்றார். அதில் ஒரு பெண் போக்குவரத்து காவலரையே ஆபாசமாக திட்டினார். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு போலீசார் 2 பெண்களையும் அங்கிருந்து புழல் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் அமர்ந்துள்ள பெண் ஓட்டேரியை சேர்ந்தவர் என்பதும் சாலையில் ரகளையில் ஈடுபட்ட பெண் அயப்பாக்கத்தை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. 2 பெண்களும் வெள்ளை நிற டி-ஷர்ட் அணிந்த இளைஞரோடு பார்ட்டி கொண்டாடிவிட்டு மூவரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்ததும் அப்போது வேறு ஒரு இருசக்கர வாகனத்தை இடித்துவிட்டு ரகளை செய்ததும் தெரிய வந்தது. மேலும் அந்த 2 பெண்களும் வலி நிவாரண மாத்திரைகளை போதை மாத்திரைகளாக பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. இதில் தப்பி ஓடிய அந்த இளைஞனை போலீசார் தேடி வருகிறார்கள். போதையில் இருந்த அந்த 2 பெண்களிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பொதுவெளியில் போதையில் 2 பெண்களும் செய்த அலப்பறை வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் அதை வைத்து நெட்டிசன்கள் மீம்ஸ் போட்டு வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி